சவுதி அரேபியாவில் இனிமே கஃபில் தேவையில்லையா? வேலை மாற்றுறது சுலபமா? இந்த கேள்வி தான் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. மொபைலில் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாவே கஃபாலா முறையை நீக்கிட்டாங்க, இப்போ வேலை மாறுறது சுலபம் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோக்கள் அனைத்தும் வந்த மனமா இருக்கு. ஆனால் முழு உண்மை அதுதானா? இங்கே தான் குழப்பம் ஆரம்பிக்குது. அப்படி சவுதி அரசு என்னதான் செய்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கஃபாலா சிஸ்டத்தை முழுசா நீக்கலை, லேபரோட சில சட்டத்திட்டங்களை சீர்திருத்தங்களை தான் கொண்டு வந்திருக்காங்க. சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு நம்மளால மாற முடியும். எக்ஸிட் ரீஎன்ட்ரி நம்மளோட எம்ப்ளாயர் அனுமதி இல்லாமல் செல்ல முடியும். நம்மளோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால சுதந்திரமா இயங்க முடியும். இதனால நம்ம எப்ப வேணா ஈஸியா இன்னொரு வேலைக்கு மாற முடியும் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் கிடையாது. முதல்ல நம்ம ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னா சில அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுல முதலாவது என்ன அப்படின்னா, நம்மளோட கம்பெனில வேலை பார்த்துக்கிற கம்பெனியோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கணும். இக்காமா மற்றும் அப்சரோட ஸ்டேட்டஸ் நமக்கு கிளியரா இருக்கணும். எந்த ஒரு லேபர் கேஸும் நமக்கு பெண்டிங்ல இருக்கக்கூடாது. சவுதி ரூல்ஸ் படி நோட்டீஸ் பீரியடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அதனால நடக்கிற விபரீதம் உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட வேலை மாற்றத்தை தடை செய்யப்படலாம், லீகலா ஏதாவது நம்ம மேல கேஸ் கொண்டு வரலாம், இல்ல நம்ம ஊருக்கு போறதே தடை செய்யப்படலாம். இங்கே பல பேர் செய்யற தவறே தேவையில்லாம ஃபார்வர்டு மெசேஜ்ல வர்ற வாட்ஸ்அப் மெசேஜையோ யூடியூப்ல சில பேர் போடுற வீடியோவை பார்த்து முழுமையா நம்பி அதனால எடுக்கிற சில முடிவுகள் தான் முக்கிய காரணமா இருக்கு. சவுதி அரேபியாவில் சட்டத்திட்டங்களை முழுமையா தெரிஞ்சுக்கிறவங்க அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கிறாங்க. சட்டம் தெரியாதவங்க தான் சில சமயங்கள்ல இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா சவுதி இப்ப அதிகப்படியான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இப்ப இருக்கிற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான முறையை தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு சுதந்திரமான பாதுகாப்பாக அமையும். ரூல்ஸ் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் பல பேருக்கு தெரியாமல் சில பேர் வேலை இழந்திருக்காங்க, சில பேர் இங்கேருந்து ரிசைன் பண்ணி நம்ம நாட்டுக்கு போயிடும்னு திரும்பியும் போயிருக்காங்க. அதனால் சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க முழுமையான சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சவுதி அரேபியாவில் விளையாடக்கூடிய உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சவுதி அரேபியாவில் பற்றி வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியான அடுத்த வீடியோ நம்ம போட்டுருவோம். மேலும் இது போல் சவுதி அரேபியா பற்றி வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.